எல்லார்கிட்டயும் ராஜ்மோகன் சார் நீங்க கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன்னு நம்ம லொயோலா மணி அவர்கள் நம்ம ராஜ்மோகன் சார் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அதை நீங்களே பாருங்க. எல்லார்கிட்டையும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம தம்பிங்க நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து ராஜ்மோகன் அண்ணாட்ட கேள்வி கேளுங்க. நான் தான் உங்களை கேள்வி கேட்கிறேன். இது ஒரு முறை ஒரு மாற்றி நம்ம போனோம், நல்லா இருக்கும். நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காங்க, ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூப்பிட்டு வர்றாரு. அவரும் வராரா? பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? நீங்க எனக்கு உண்மையிலே தெரியாது. தலைவர் பேசிய பிறகுதான் பாண்டிச்சேரியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேசியதில் ஒரு வார்த்தை தவறு, ஒரு சொல் கூட தவறு. அவர் உள்ளதை பேசினார், உண்மையை பேசினார், உள்ள சான்றோடு பேசினார். உண்மையிலே அவர் வந்து அரசியல் சான்றோடு பேசியிருக்கிறார், அரசியல் சாணக்கியத்தனத்தோடு பேசியிருக்கிறார். ஆனா அரைகுறைகளுக்கு அது புரியல. உண்மையிலேயே வரலாறு அவர்களை மன்னிக்கவே மன்னித்தார். அது என்ன தெரியும்? டிவிக்கு எதிராக தம்பி எவ்வளவு சொல்ல முடியாது? 17 கோடியா? கிட்டத்தட்ட 17 கோடி, 17 கோடி. இந்த தூய்மை தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு நிவாரணம் இருக்கு பாருங்க, அவங்களுடைய உரிமை இருக்கு. அதுக்கு ரஃபா கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி. பிஜேபி பத்தி பேசல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒன்றிய அரசு என்ன செக்கோஸ்லோவேக்கியா அரசா? புரியல எனக்கு. தலைவருக்கு ஒரு விஷன் இருக்கு, தலைவருக்கு ஒரு தெளிவு இருக்கு, தலைவர் நெஞ்சில தூய்மை இருக்கு, அவர் கண்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன் இருக்கு. அதை நோக்கி ஓடிக்கணும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். நீங்க பிறப்பால ஒருத்தர் உயர்த்து ஒரு தாழ்ச்சி கிடையாது. வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை என்பதும் டிப் ஆஃப் ஐஸ்பர்க், இமயமலையின் உச்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதன் ஆழத்தில் வேர்களில் இருக்கிறார் எங்களுடைய வெற்றி தலைவர். அவருடைய ரூட்ஸ் ரொம்ப பெருசு. இவ்வளவும் தெரிஞ்சு அறிஞ்சு அதை ஸ்டடி பண்ணி மைண்ட்ல வச்சு தலைவர் அப்படி பேசுறாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் 1000 மத்த இருக்கு. அது மேனிபெஸ்டோ வரும் பாருங்க. இப்பயாவது பல பேருக்கு வைத்தறிச்சல் குளிர்ஜலம் வருது. நம்ம மேனிபெஸ்டோ வரும்போது அவர் கூட யார் வராருன்னு தெரியலையே. போக போக நம்ம டிவிக்கே வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குப்பா.